Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். பாகிஸ்தானுடைய இருக்கிற போர் என்பது காங்கிரஸ் ஆட்சியில் 65-70 ஆண்டு காலம் சிதம்பரம் உள்பட அவர் உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது பாகிஸ்தான்களுக்கெல்லாம் தடவை கொடுத்துட்டு இருந்தார். மன்மோகன் சிங் எல்லாம். ஆனால் ஒரே மூட்டாக ஒட்டு ஒன்று துண்டு என்று செய்தது நரேந்திர மோடி. இந்தியா வெற்றி பெற்று விட்டது. பாகிஸ்தான் ஏற்கனவே எல்லா மெஷினும் பழசுங்க. 1998 மேக் பண்ணது. சிலதெல்லாம் வானத்துல பறக்க மாட்டேங்குது, தொப்பு கீழே விழுந்துடுது. அவங்களுக்கு டேங்க்ல அங்க வச்சிருக்கக்கூடிய டேங்க்கெல்லாம் சரியாவே அவங்க பராமரிப்பு செய்யவில்லை. அதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாகிஸ்தான் தோல்வி அடைந்த நாடு என்ற பெயரை எடுத்து விட்டது. காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துடன் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி பெற்ற விமான ஓட்டிகள் பாகிஸ்தான் உள்ள 600 கிலோமீட்டர் செஞ்சு அடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா சும்மான காரணம் இல்லைங்க. அது பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் எல்லையோர பகுதிகளில் நடப்பது என்ன? நேற்று இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா பயங்கர தாக்குதல் நடந்ததை நம்ம சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் செய்திகள் மூலியமாகவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. அங்க நடப்பது என்ன சார்? இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் போன்ற இடங்களில் பாகிஸ்தான் செய்த தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை செய்து காண்பிப்பார்கள் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி கிடைக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே பதட்டத்தை தணிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு சீனா. சீனாவுடைய இந்த திடீர் அறிவிப்புக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நரேந்திர மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் சில முக்கிய கருத்துக்களை எடுப்பதனால் சைனாவை விட இந்தியா முந்திக் கொண்டு விட்டது. பொருளாதார ரீதியில் சைனாவை பின்தங்கி விடுமோ என்ற அச்சம் சைனாவுக்கு இருப்பதனால் தான் சைனா இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகிறது என்று சில நுணுக்கங்கள் மூலமாக விமர்சனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். குகன், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்கட்சி பிரச்சனை அதிகமாகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கண்ட்ரோல் இடுப்பை, அதாவது இருப்பாக பிடித்துக் கொள்வதை நழுவ விடுகிறார். அவருக்கு பிடிப்பு இல்லை என்றுதான் தெரிகிறது. வணக்கம், நான் உங்கள் சங்கீத். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம். குஷியோட இருக்கீங்க. என்ன இந்தியா வெற்றி பெற்றதனுடைய இதுவா? பாகிஸ்தான் தோல்வியினுடைய முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை நான் பார்க்கிறேன். தங்களுடைய முகத்தில் மலர்ந்து இருக்கிறது. காரணம், இந்தியா வென்றது, பாகிஸ்தான் தோல்வி அடைந்தது. பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக அனைவரும் ஓரணியில் திரள்வோம் அப்படிங்கிறதா அங்க எல்லோருடைய முக்கிய காரணமா அமைந்திருக்கிறது. அதே சமயம் இன்றைக்கு ராணுவ தளபதிக்கு கூடுதல் அதிகாரத்தை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. கூடுதலாக ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கவும் சரி, பிற மாநில பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களையும் எல்லை பகுதிக்கு அந்த போர் புரிகிற இடத்துக்கு வர சொல்றதுக்கான உத்தரவும் அவரே ஒதுக்கிக்கலாம், நிதியம் ஒதுக்கீடு அவரே செய்யலாம் அப்படிங்கிற உத்தரவிட்டிருக்காங்க. ஏற்கனவே பாகிஸ்தானுடைய உக்ரவாதம், தீவிரவாதங்கள் என்று முறைக்கிறதோ அன்றுதான் இந்திய அரசாங்கமும் சரி, நரேந்திர மோடி அரசாங்கம் போரை நிறுத்தும். காரணம், பாகிஸ்தானுடைய இருக்கிற போர் என்பது காங்கிரஸ் ஆட்சியில் 65-70 ஆண்டு காலம் சிதம்பரம் உள்பட அவர் உள்துறை அமைச்சராக இருந்த பொழுது பாகிஸ்தான்களுக்கெல்லாம் தடவை கொடுத்துட்டு இருந்தார். மன்மோகன் சிங் எல்லாம். ஆனால் ஒரே மூட்டாக ஒட்டு ஒன்று துண்டு என்று செய்தது நரேந்திர மோடி. இந்த ஒரு பஹல்காம், புல்வாமா, பால்கோட் போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்தியா வெற்றி அடை வைத்தது. காரணம், அவங்களாம் அடிச்சுட்டு உள்ள போயிடலாங்க. நரேந்திர மோடி யாருன்னு கேட்கிறாங்க. உங்க போய் நரேந்திர மோடி கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க பாருங்க அந்த தீவிரவாதி. அதற்கு கொடுத்த பதில் ஆபரேஷன் செந்தூர் என்று வைத்திருக்கிறாரே, ஒரு பெண்மணியினுடைய செந்தூரம், அதாவது இருக்கக்கூடிய குங்குமம், அதை பற்றி தான் அவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இருப்பினும் போர் முடிந்து விட்டது, இந்தியா வெற்றி பெற்று விட்டது. இன்று காலை ராஜ்நாத் சிங்கிடம் முப்படை தலைவர்கள் இருந்து பேசினார்கள். அந்த புகைப்படத்தை நான் தங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அனைவரும் சிரித்து கொண்டாடி மிட்டாய் சாப்பிட்டார்கள். அது மொத்தம் என்ன தெரிகிறது? பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் இந்தியா வெற்றி பெற்று விட்டது. பாகிஸ்தான் ஏற்கனவே எல்லா மெஷினும் பழசுங்க. 1998 மேக் பண்ணது. சிலதெல்லாம் வானத்துல பறக்க மாட்டேங்குது, தொப்பு கீழே விழுந்துடுது. அவங்களுக்கு டேங்க்ல அங்க வச்சிருக்கக்கூடிய டேங்க்கெல்லாம் சரியாவே அவங்க பராமரிப்பு செய்யவில்லை.
அதையெல்லாம் வைத்து பார்த்தால் பாகிஸ்தான் தோல்வி அடைந்த நாடு என்ற பெயரை எடுத்து விட்டது. காரணம், இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துடன் இருக்கக்கூடிய அந்த பயிற்சி பெற்ற விமான ஓட்டிகள் பாகிஸ்தான் உள்ள 600 கிலோமீட்டர் செஞ்சு அடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா சும்மான காரணம் இல்லைங்க. அது அதற்கு பல ரூபங்களில் அபிநந்தன் போன்ற தமிழ்காரர் எப்படி பாலக்கோட்டில் அடித்தாரோ அதே மாதிரி பல பெண்மணிகள் கூட வீராங்கனைகள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. பஞ்சாப், ராஜஸ்தான், காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் எல்லையோர பகுதிகளில் நடப்பது என்ன? நேற்று இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா பயங்கர தாக்குதல் நடந்ததை நம்ம சமூக வலைதளங்கள் மூலியமாவும் செய்திகள் மூலியமாவும் தெரிந்து கொள்ள முடிந்தது. அங்க நடப்பது என்ன சார்? பதட்டமான நிலை இருக்கிறது. ஆபரேஷனல் ரீசன்ஸ், இப்பொழுது சண்டை போர் வந்து விட்டதனால் கண்டிப்பாக 2 தரப்பிலிருந்தும் மோதல்கள் இருக்கின்றன. இந்திய தரப்பு வெற்றி பெற்று விட்டது. எனினும் சில ஆபரேஷனல் டீடைல்ஸ் அரை மணி நேரத்திற்குள்ளதாக 3:30 மணிக்கு டெல்லியில் ஒரு நிருபர் கூட்டம் வைத்து இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் சில கசிவுகள் வரும் என்று நினைக்கிறேன். இருப்பினும் சில ஆயுத போராட்டங்களை வைத்துக் கொண்டு இராணுவ ரகசியங்களை வெளிப்படையாக சொல்லுவது, போர் நடக்கும் சமயத்தில் சொல்லுவது உச்சிதமாகாது. அது எதிர் வினைகளுக்கு, எதிராளிகளுக்கு ஒரு ஊக்குவிக்கம் தருவதாக இருக்கும் என்று தான் இந்திய அரசாங்கம் அரசாணை வெளியிட்டிருக்கிறது. அதன் மூலமாக பார்த்தால் வரக்கூடிய நாட்களில் எப்படி பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் போன்ற இடங்களில் பாகிஸ்தான் செய்த தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறைகளை செய்து காண்பிப்பார்கள் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்தி கிடைக்கிறது. குகன், ராணுவ தளபதிக்கு கூடுதல் அதிகாரத்தை ஒதுக்கி இருக்கிறது மத்திய அரசு. அதிலும் குறிப்பாக மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை எல்லையோர பகுதிகளில் சேர்த்துக் கொள்ளவும், அதே சமயம் ராணுவ பலத்தை கூட்ட ஆட்கள் சேர்ப்புக்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்வது தொடர்பாகவும் பல்வேறு அதிகாரங்கள் அதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாமே பார்க்கும்போது மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் எதுவும் வச்சிருக்கா? கண்டிப்பா மாஸ்டர் பிளான் இருக்கவே இருக்காது. அதையும் தவிர தீவிரவாதத்தை எதிர்ப்போம் என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடியினுடைய தலைமையில் கண்டிப்பாக பல மாஸ்டர் பிளான் வைத்திருக்கிறார்கள். AK ஆண்டனி மாதிரியோ ப சிதம்பரம் மாதிரியோ சோர்ந்து போனவர்கள் கிடையாது. அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் வீரம் படைத்தவர்கள். ப சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் நக்சலுக்கும் தீவிரவாதத்திற்கும் இந்துக்களுக்கும் எதிரான செயலை செய்து வந்தார். ஆக மொத்தம் ஒரு சில சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு மன்மோகன் சிங் அரசாங்கம் மீது, சோனியா காந்தி மீது, ப சிதம்பரம் மீது இருந்ததே. அவர் உள்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது கிருஷ்ணசுவாமி என்று சொல்லக்கூடிய சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப், ஏர் மார்ஷல் கிருஷ்ணசுவாமி இருந்தார். இன்னமும் நம்மிடையே இருக்கிறார். 82 வயதாகிவிட்டது. அவர் என்னிடம் இன்று காலை சொன்னார், இது நான் 25 வருஷம் முன்னாடி நான் ப சிதம்பரத்துக்கிட்ட சொன்னேன், புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், பேட்டி கொடுத்திருக்கிறார். ப சிதம்பரம் என்ன செய்தார்? தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் துரோகம் செய்த தவிர அவர் வேற ஒன்றும் செய்யல. ஆக மொத்தம் நரேந்திர மோடி இந்துக்களுக்கும் சரி இந்தியாவிற்கும் சரி நல்லதை செய்தார் என்பதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. S-400 மூலம் பாகிஸ்தான் போர் விமானத்தை நடுவானிலேயே சிதைத்து அடித்து நொறுக்கி இருக்கிறது இந்தியா. இதை எப்படி பயங்கரமா சாத்தியப்படுத்தினாங்க நம்முடைய படை வீரர்களும் விமானப்படை வீரர்களும்? முப்படை தலைவர்கள் கண்டிப்பாக சுதந்திரத்துடன் செயல்பட்டார்கள். முப்படை தலைவர்கள் ஒருங்கிணைத்த ஒரு ஏற்பாடுதான் பாகிஸ்தானை வீழ்த்தியது. பாகிஸ்தானிடம் கப்பற்படை, தரைப்படை, விமானப்படை 3 தளபதிகளும் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இன்றல்ல பல தேசங்கள் உள்பட ரகசியங்களை கொடுத்தார்கள். காரணம், நாசா என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்தது. அதை குறிபார்த்து வைத்துத்தான் இந்திய விமானப்படை வீரர்கள், வீராங்கனைகள் 2 பேர், மொத்தம் 21 பைலட் அடிச்சாங்க போட்டு. அதுதான் வெற்றியாக இருக்கிறது. முப்படை தலைவர்களுக்கும் பாராட்டுதல்களை செய்ய வேண்டும். ஜெய்ஹிந்த் என்று சொல்ல வேண்டும் அவர்களுக்கு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களுடன் முப்படை தளபதிகளும் ராணுவ தலைமை தளபதியும் இன்னைக்கு சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்ன நினைக்கிறீங்க சார்? அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்கும் சார்? ஆபரேஷன் சிந்தூர் என்பது 2வது 3வது பாகங்களை வைத்துக் கொள்ளலாம். பாகிஸ்தானில் மன்னனை கிடையாது. அது ஒரு மாபெரும் முடிவு என்று தான் சிலர் சொல்லுகிறார்கள். பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே பதட்டத்தை தணிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு சீனா.
சீனாவுடைய இந்த திடீர் அறிவிப்புக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சீனா நினைக்கிறது இந்தியாவை தென்னேசியாவில் அதிகமாக வளரவிடக்கூடாது, பிக் பிரதர் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது என்று தான் நினைக்கிறார்கள். எனினும் சீனியாவுக்கு நிகராக சைனாவிற்கு நிகராக இந்தியா வளர்ந்து விட்டால் அது சைனாவிற்கு உலக அமைப்பில் இருந்து அது நகர்ந்து விடும் என்ற அச்சம் அவருக்கு இருந்தாலும் நரேந்திர மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம் சில முக்கிய கருத்துக்களை எடுப்பதனால் சைனாவை விட இந்தியா முந்திக் கொண்டு விட்டது பொருளாதார ரீதியில். அதற்கு நரேந்திர மோடியினுடைய பொருளாதார கொள்கை, நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள், அயல்நாடுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் போன்றவர்கள், அமித்ஷா போன்றவர்கள், ராஜ்நாத் சிங் போன்றவர்களுடைய ஆலோசனையின் பெயரில் தான் இப்படி செய்யப்பட்டது. சைனாவை பின்தங்கி விடுமோ என்ற அச்சம் சைனாவுக்கு இருப்பதனால்தான் சைனா இந்தியாவிற்கு எதிராக செயல்படுகிறது என்று சில நுணுக்கங்கள் மூலமாக விமர்சனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். குகன், அனைத்து வகையான பயங்கரவாதங்களையும் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா கூறியிருப்பது எதை காட்டுகிறது? அப்ப அவங்க வந்து இந்த எல்லை பிரச்சனை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல்லாம் தொடர்ந்து இந்தியாவுக்கு குறைச்சல் கொடுத்து வராங்க. சோ இதெல்லாமே பார்க்கும்போது சீனா வந்து ஒரு காம்ப்ரமைஸா அண்டை நாடுகளுடன் போகணும் அப்படின்னு நினைக்குதான். பயப்படுறாங்க. இந்தியாவுடைய வளர்ச்சியை பார்த்து சைனா பயப்படுகிறது. நரேந்திர மோடியுடைய அரசியல் தலைமையை வைத்து பயப்படுகிறது என்பதுதான் அதற்கு உள் அர்த்தம். குகன், எனினும் இந்தியா வரக்கூடிய நாட்களில் அதிகமான இராணுவ தடங்களை எல்லாம் அயல் நாட்டிலிருந்து பெற்று இப்ப ஏற்கனவே 26 ரஃபேல்ஸ் வாங்கிட்டாங்க, 35 ரஃபேல் வாங்க போறாங்க. போக போக நாட்களில் பாகிஸ்தான் விரோதம் முடிந்த பிறகு சைனா மீது தான் இந்தியாவுடைய கவனம் செலுத்தும். காரணம், ட்ரம்ப்பும் நரேந்திர மோடியும் இஸ்ரேலும் நரேந்திர மோடியும் ஒன்றாக இருப்பதனால் சைனா அச்சப்படுகிறது என்று தான் சில வர்ணனையாக கூறுகிறார்கள் டெல்லியில். சார், அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில பூர்ணம் தான், அதை பத்தி நாங்க கொஞ்சம் கவலை கொள்றோம். ஆனா அதே சமயம் இந்த நாட்டினுடைய உள் விவகாரங்கள் நான் சில விஷயங்கள் தலையிட முடியாது அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவரு ராஜதந்திர நடவடிக்கை மூலம் பேசி தீர்க்கலாம் அப்படிங்கிறாரு. அது என்ன ராஜதந்திர நடவடிக்கை? ராஜதந்திர நடவடிக்கை என்பது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்பதுதான் ராஜதந்திரம். அதற்குத்தான் ட்ரம்ப் போன்றவர்கள், அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் போன்றவர்கள் எல்லாம் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நரேந்திர மோடியினுடைய உதவி தேவை. தீவிரவாதத்தையும் அடக்கவில்லை என்றால் பாகிஸ்தான் மீண்டும் அதற்கு உயிர் வந்துவிடும். அதை தரைமட்டமாக வேண்டும். அதைத்தான் நரேந்திர மோடி பாட்னாவில் பேசும்போது மித்திமே மிதாதுங்கா என்று சொன்னார். அதை நிரூபித்துக்காக மீது ஆக்கிரமிப்பு செய்து காண்பித்தாரே, அதுதான் முக்கியம். அமைச்சர் துரைமுருகன் அவருடைய இலாக்கா வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அவரிடம் இருந்த கனிம வளம் மற்றும் சுரங்கத்துறை வந்து அமைச்சராக இருந்த ரகுபதிக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அவர் வந்து இலக்கிய வளங்கள் துறை அமைச்சராக வந்து பொறுப்பேற்று இருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இதனுடைய பின்னூட்ட அரசியல் என்ன சார்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உள்கட்சி பிரச்சனை அதிகமாகிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கண்ட்ரோல் இடுப்பை, அதாவது இருப்பாக பிடித்துக் கொள்வதை நழுவ விடுகிறார். அவருக்கு பிடிப்பு இல்லை என்றுதான் தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த ஒரு வருடமாக உதயநிதியை துணை முதலமைச்சராக்கியதிலிருந்து திமுகவுடைய தோழமை கட்சிகளுக்கும் சரி, திருமாவளவன், செல்வ பெருந்தகை, கார்த்திக் சிதம்பரம் போன்றவருடைய கருத்துகளும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முதியவர்கள் KN நேரு மற்றும் துரைமுருகன் பலருடைய கருத்து, அதிமுகவிலிருந்து வந்தவர்களுக்கு முதலிடம் கொடுப்பதா, திடீரென்று ஏன் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்ற பல பிரச்சனைகள் இருப்பதனால்தான் திமுகவில் குழப்பம் இருக்கிறது. அதனுடைய குழப்பத்தினுடைய பிரதிபலிப்பு தான் ஒரு வருடத்திற்கு முன்னதாக இப்படி ஒரு பதவி மாற்றம் எடுத்திருக்கிறார்கள். துரைமுருகனுக்கு இது ஒரு மூக்குடைப்பு என்று தான் சில வர்ணனையாளர்கள் டெல்லியில் கருதுகிறார்கள். குகன் சார், அதே சமயம் 10 நாளைக்கு முன்னாடிதான் வந்து அமைச்சரவை இலாக்காக்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனா 10 நாளைக்கு பிறகு மீண்டும் மாற்றி அமைக்கிறார் அப்படின்னா நம்பிக்கை இல்லையா?